நேற்றைய தினம் திருகோணமலையில் பௌத்த சிலை விவகாரம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்றிரவு அகற்றப்பட்டது. அங்கு ஒரு பௌத்த விகாரை அல்லது பௌத்தம் சம்பந்தமான பாடநெறிகளை கற்பிக்கும் ஒரு இடத்தை அங்கு நிறுவுவதற்கு முயற்சி செய்தாங்க. ஆனால் இது சட்டவிரோதமான செயல் என்று எதிர்ப்பு கிளம்பி அங்கிருந்து அந்த சிலை அகற்றப்பட்டது. ஆனால் அடுத்த நாளே காலையிலேயே பாராளுமன்றத்தில் அரசாங்க தரப்பில் என்ன சொன்னதுன்னு சொன்னால், இரவு அந்த சிலையை உடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதனால தான் நாங்க எடுத்தோம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. அதற்கு முதல் இரவு பொழுதிலிருந்து அரசாங்கம் சரியான நேர்மையான முறையில் நடக்குது. இது எல்லா மக்களுக்குரிய அரசாங்கம் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. தெளிவா ஒரு விடயத்தை நான் சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். கடந்த கால அரசாங்கமும் சரி, இப்பொழுது இருக்கும் அரசாங்கமும் சரி, எதிர்கால அரசாங்கமும் சரி, இலங்கையுடைய மகா பௌத்த சங்கங்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. ஒருவர் ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அப்படியான நிலைமை தான் இருக்கு. அவர்கள் எது சென்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல்ல அரசாங்கமும் இருக்கு, எதிர்கட்சிகளும் இருக்கு, எதிர்கால கட்சிகளும் இருக்கு. இந்த விடயம் இப்பொழுதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க. 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்தே இப்படித்தான் நடக்குது. ஏற்கனவே ஒரு பௌத்த பிக்கு சொல்லியிருந்தார். ஒரு சில இடங்கள்ல பௌத்த சின்னங்களை போட்டு அது பௌத்தருடைய இடங்கள், அது பௌத்தர்களுடைய இடங்கள் என்று அதை கைப்பற்றி கொண்டிருக்காங்க. அது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. எதிர்காலத்திலும் இடம்பெறும். இதுக்காக சட்ட ரீதியாக போராட முடியும், போராட்டங்களை மேற்கொள்ள முடியும் ஜனநாயக வழியில். அதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பௌத்த தரப்பால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கத்தால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதை எதிர்பார்த்தால் நாங்களும் முட்டாள், பார்த்து கொண்டிருக்க நீங்களும் முட்டாள். அதுதான் உண்மையான விஷயம். இலங்கையில் ஒரு அரசாங்கம் வந்தால் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? போதை வஸ்தை ஒழிக்கிறது, அல்லது எதிர்காலத்துல பொருளாதார ரீதியாக உரிமைகளை பெற்றுக்கொள்றது, பொருளாதார ரீதியான வளர்ச்சி. இந்த மதம், இனம் இப்படியெல்லாம் வர்ற நேரம் கடைசியில மேலொருவன் இருக்கிறான் என்ற மாதிரி இங்கு பல அமைப்புகள் இருக்கு. அதையெல்லாம் மீறி ஒன்றும் செய்ய முடியாது. காலம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கும். காலத்தை நாங்களும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும்.